ஏதோ 4 குரூப் எல்லாம் வந்து மோதிக்க போகிறாங்களா? நம்ம எப்படியாக்கா இந்த இவ்வளோ பெரிய காம்படிஷன் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறது? நீ ஏன்டா பயப்படுற? அதுக்கு தான் ஆங்கர் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 பேர் நம்ம காலேஜில் சுற்றிட்டு இருக்காங்களே. யாருக்கா அவர்? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு அவங்கள தெரியாதா? தெரியாது. அதில் ஒருத்தனை தெரியாதுன்னு சொல்கிற ஆளே நம்ம காலேஜில் கிடையாது. யாருக்கா அவர்? ஓ, அந்த அண்ணாவா? அக்கா, அந்த அண்ணாவே பெரிய பிரச்சனையே. அவர் கிளாஸ் டைமில் ஃபுல்லாக உட்காந்து பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு தான் இருப்பேன். நீங்கள் வந்து அவரை பெரிய பெரிய ஆங்கர்னு சொல்லிட்டு இருக்கு. நீ என்னடா இப்படி சொல்லிட்ட? சரி, அவன் அதில் வேணா அப்படிலாம் இருக்கலாம், ஆனால் ஆங்கரிங் வந்துட்டா அதெல்லாம் அவனுக்கு ஜுஜுபி மாதிரி. சரி அக்கா, இன்னொரு ஆள் இருக்கு, அது யாரு? அது உனக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் இயர் பையன்தான். யாருக்கா அவரு? ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு தெரியாதா அந்த விஷயம்? அவர் கூட பெண்கள் சைடு தான் அவருக்கு நிறைய சப்போர்ட்டு. பெண்களின் காவலன் சொல்லி பில்டப் பண்ண சொன்னாரு. அது போக அவரோட ஐடி கூட எக்ஸாஸ்டிக் சிங்கர்னு சொல்ல சொன்னாரு. அப்படின்னா என்னக்கா? எக்ஸாஸ்டிக் சிங்கர்னா கவர்ச்சியான பாடகராமாப்பா. பாட்டெல்லாம் பாடுவாங்களா? ஓ, சூப்பரா பாடுவாங்களே. So now let's welcome our Keshav Muth எல்லாம் தருண்குமார் அண்ட் திருக்குமரன். வாப்பா, நம்ம போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏப்பா, பில்டப் எல்லாம் போட்டீங்க, பேர் சொல்லும் போது மட்டும் ஏயா இப்படி தருண் தீர்வு குழப்பி விட்டீங்க? ஓகே, தேங்க்யூ. பில்டப்லாம் கொஞ்சம் போட்டதை விட கொஞ்சம் அதிகமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி பில்டப்க்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி நம்ம பில்டப்பு? சூப்பர்ப்பா. பேடிஎம்மில் ரூபாய் 200 பெறப்பட்டது. சொல்லுங்க திருக்குமரா, சொல்லுங்க. எங்கண்ணா நம்ம 2 பேர்த்தையும் பேரா விட்டுட்டாங்க. நான்லாம் இதுக்கு முன்னாடி நிறையா அந்த ஜோடியோடலாம் பண்ணிட்டேன். உனக்கும் அந்த ஜோடி பேர் கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. அதுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க பாட்டு போட்டால் தான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஜே கொஞ்சம் பாட்டை மட்டும் போடுங்கப்பா, அவங்க வந்துட்டோமா. லெட்ஸ் வெல்கம் our queens. பாட்டை தான் போடுப்பா. டானு சீனு மானு கானு குண்டான கண்ணால குத்தாம ஒன்ன கண்டாலும் பத்தாதடி. ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்ட முன்னே எங்கெத்து நிக்காதடி. என்னடா ரொம்ப நேரமா தருண் ஒருத்த நின்னுட்டு இருந்தானே, ஆளையே காணோம். அவர் உங்களை பார்த்துட்டு பயந்துட்டு ஓட்டா இருக்கா? பயந்துட்டு மேக்கப் கூட போடலையேடா, அப்படியே என்ன பயந்துட்டு போனாரு? மக்களே பார்த்துக்கோங்க, அப்பட்டமான போய் மேக்கப் போடலையா அக்கா? சரி, வெளியெல்லாம் சீக்கிரம் சொல்லக்கூடாது, சரியா? ஒன்று அதுக்கு தான் நல்லா பாலிஷ்லாம் போட்டு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிருக்கேன்ல. பாலிஷ் போட்டு கூப்பிட்டு வந்தீங்க, சவுண்டே இல்லையே. நீயே உனக்கு சவுண்டு வாங்கிக்கிற பத்தியா? என்னக்கா பண்றது? சரி, தேங்க்யூ. அண்ணே அசாரணே, வணக்கம். ஆரம்பிச்சிடலாம். சரி, அந்த பிள்ளை ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கேடா. என்னோட கோ ஆங்கர் எங்கடா போனாவன்? நீ வந்துட்டேன்னு அவன் கிளம்பி போயிட்டான் போலப்பா. சரி, இப்படி ஒரு புள்ள வந்து நிக்குது, அவன் எங்க போனான்? நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவன் டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிப்போ அவன் கூட. நீங்க நடத்துங்க. பாய். அப்புறம் திரு அக்கா, என்ன கோட்டு ஷூட்லாம் பயங்கரமா இருக்கு? என்னக்கா பண்றது, கொடுத்தாங்க, சரி போட்டுட்டு அப்படியே ஸ்டேஜ் ஏறுவோம்ட்டு ஏரியா. சரி, நீ ஏதோ பாட்டெல்லாம் பாடுவியாமே? பாடுவேன். எல்லாருக்கும் ஓகே தானே?
அத்த மகளை உன்னை அரவணைக்கு நான் கட்டிக்கிட ஆசைப்பட்டேன். டேய் 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 என்னடா என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்ன தலை போயிட்டிய. இந்த இடத்துல வந்து பாடுற பாட்டா இது? சரி பாட்டு வேற பாட்டு படிவோம். நீலவான ஓடையில். போது நிப்பாட்டு. இதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிடலாம் நம்ம ப்ளூ ஹவுஸ் பாய்ஸ் ஃபாலோட் பை ப்ளூ ஹவுஸ் கேர்ள்ஸ். மக்களே ஒரு பெரிய கைத்தட்டல் ஃபார் ப்ளூ ஹவுஸ். படிக்கிறேன் போய் சொல்லிட்டு காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே. வீட்டுல படிக்கிறேன் போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடுவோம் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சில்லுக்கு வார்பட்டே. பள்ளியர் பந்தன பள்ளியே சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெற்றியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரம் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது சொல்ல வேண்டியதான இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்து கொண்டு பேசாமலே பின்னால் வருகிறீர்களா? லகன பாண்டியா ஒரு வனப்பட்டும் தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். இருந்தாய்
சில போல பிறந்து பூமியில நடந்தாயே, தூசி என கண்ணில் விழுந்து ஆறுயிரில் கலந்தாயே, கால் முளைச்ச ரங்கோலியா நீ நடந்து வர புள்ள, கல்லு பட்ட கண்ணாடியா நான் உடஞ்சு போற உள்ள, ஜாடையில தேவதையா எஞ்சுகிற அழகாக, பார்வையில வாசனைய தூவி விடும் வசமாக, ஊர அழகி உலக அழகி யாரும் இல்லை உன போல, வாடி நெருங்கி பாப்போம் பழகி. யாரு பிச்சை மகனா? இல்ல நொச்ச மகன். ஓ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஜாயின் வித் மீ ப்ரோ. ஓகே ப்ரோ. வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி, எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தே, நீ தாண்டி போன போது அது தரையில் வீழ்ந்ததடி, மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி, ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி, கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொழுக, எந்த இதயம் கொண்டு நீ உந்த இதயம் தருக. ஓ என்ன ப்ரோ ஒரே லவ் சாங்கா பாடுறோம்? ப்ரோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலைவலிக்குதா. நம்ம சுச்சுவேஷன் அப்படிலாம் இல்லை ப்ரோ. சரி வாங்க சுச்சுவேஷனுக்கு ஒன்று பாடுவோம். எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு, மரத்தை சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்குந்தான் ஆசை இருக்கு, மானோரோஷோலாம் டீல விட்டாச்சுடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சுடா, வெள்ள சொல்லாம உள்ள அழுகிறண்டா, வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கில்லடா போட்டு. என்ன ப்ரோ ஒரே மெலோடியஸா போயிட்டு இருக்கு, ரேப்லாம் பாட மாட்டீங்களா? ப்ரோ ரேப்லாம் என்னை விட எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அண்ணன் நல்லா பாடுவார் ப்ரோ. யாரு ப்ரோ அவரு? அட ஹூ இஸ் திஸ் ஹிப் ஹாப் தமிழா, வேக் அப் தி சென்னை எங்க ஊரு, இந்த ஊருக்குள்ள நாங்க தாறுமாறு, ஃபர்ஸ்ட் வாத்தி யாரு அப்புறம் சூப்பர் ஸ்டார், கவிதைக்கு யாரு பாரதி யாரு, இங்கிலீஷ் படத்துல திஸ் இஸ் பார்த்தா தமிழ் படம் அதனால ஆடுறான், எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. உள்ள வந்த பவரடி அண்ணன் யாரு? உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு, ராசா எட்டு வச்சா படபடக்கும் கூறு, லேசா கண்ணடிச்சா பிடி வெடிக்கும் ஆறு, தீபாவளி அரசு வாட்டத்தை இத்தோடு நிறுத்திடு. என்ன காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும். நாங்க மொத்தம் 20 பேரு, நீ 10 ஆளு, அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். தமாசு தமாசு அடிக்கிறதாண்டா பிளானே. இந்த
அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே நீ பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. இந்த பிரச்சனை தான் முதல்ல ஒரு ஸ்கூல். என்னடா உங்கள் வீட்டில் தண்ணிலாம் வருதா? என்னடா இது, தண்ணியும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி, அதான்டா வாடகை வீட்டில் இருந்தாலும் இந்த பிரச்சனை தான். முதல்ல ஒரு சொந்த வீடு வாங்கணும். அப்பா இங்க பாருங்கப்பா, டான்ஸ்ல நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டோம். என்னம்மா இங்கே நிக்கிற? அப்பா இங்க பாருங்கப்பா, டான்ஸ்ல நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டோம். சரிம்மா சரிம்மா, பைக்ல ஏறு. சரிம்மா உள்ளவா. வாழ்த்துக்கள், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா சரிப்பா, என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறா. சரிப்பா, பொம்பளை போல தான் நமக்கு கடைசி காலத்தில் சோறு போடும். என்னதான் நீ வந்து சுதந்திரமாக வளர்த்தாலும் உன் பொண்ணு மேலே ஒரு கண்ணு வச்சு. சரிப்பா, என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறா. சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். என்னப்பா நீலகண்டன் இந்த பக்கம்? என் பெரிய பையனும் இந்த ஸ்கூலில் தாண்டா கணேசா படிக்கிறான். சரிப்பா, என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறா. சரிப்பா, பொம்பளை போல தான் நமக்கு கடைசி காலத்தில் சோறு போடும். என்னதான் நீ வந்து சுதந்திரமாக வளர்த்தாலும் உன் பொண்ணு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோயா. யோ என்னையா பேசுகிற? அது சின்ன பொண்ணியா? நீ வாடா கண்ணா, நம்ம போகலாம். குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டுக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. பேபி மம்மி நான்தானே, பேபி டாடி நான்தானே, எந்த உலகம் நீதானே, எந்த இதயம் நீதானே. ஹலோ, ஹாசினியோட பேரண்டா? கொஞ்சம் எமர்ஜென்சி, சீக்கிரம் ஸ்கூலுக்கு வாங்க. ஹலோ. ஆயிரங்கால் மண்டபத்தை அரை நாளில் பார்த்தவங்க உள்ளழக
என்னப்பா கணேஷா, உன் பொண்ணு பெரிய மனுஷாக்கிட்டாளா? இனிமே தான்ப்பா உனக்கு பொறுப்பு கூடிரும். அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன், உன் பொண்ணு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோயா. அட போப்பா, எப்போ பாரு சந்தேகமாகவே பார்க்குற. ஒரு நாள் நான் சொன்னது உனக்கு புரியும், அப்போ பேசு. இப்போ வீட்டில் போட்டது போட்டபடியே கிடக்கு, நான் கிளம்புறேயா. இனிமே நீதாம்மா உன்னை பார்த்துக்கணும், என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. சேஃபாக இருந்துக்கோ. சரிப்பா. கணேஷா, ஒர்க் ஷாப்பில் என் வண்டியை விட்டுருக்கேன்யா, வரியா? போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். சரிப்பா, வா போவோம். டிடி, என் அப்பா கால் பண்றாரா? என்னடி உங்க அப்பனுக்கு வேலையே இல்லையா? கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க மாட்டான். ஹலோ, சொல்லுங்கப்பா. எங்கம்மா இருக்க? அப்பா, நான் காலேஜில் இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். பாத்தியா கணேஷா, அந்த பொண்ணு அவங்க அப்பா படிக்கணும்னு காலேஜ் விட்டா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நம்ம தான்ப்பா நம்ம பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கணும். நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம பொண்ணு மேலே எப்பவும் ஒரு கண்ணு வைக்கணும்னு. உன்ன மாதிரி இஷ்டத்துக்கு விட்டா இப்படி தான். சரி வா, ஏறு போகலாம். அப்பா, நான் காலேஜில் இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். அப்பா, இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் என்ன தெரியுமாச்சு? எங்கள் டீச்சர் வந்துட்டு என்னைய, ஏன்பா என்னாச்சு, ஏன் ஒன்றுமே பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? போ உள்ள. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி திட்டுறீங்க? வேலை டென்ஷன்லாம் பிள்ளைகிட்ட காட்டாதீங்க. அப்பா, எங்கள் ஸ்கூலில் எங்களாம் டூர் கூப்பிட்டு போகிறாங்க. போன டைம் கூப்பிட்டு போனாங்கல்ல, அதை விட இந்த டைம் சூப்பரான பிளேஸ்லாம் சொல்கிறாங்கப்பா. ஆனால் 2000 rupees கேட்குறாங்கப்பா. எனக்கு 2000 rupees மட்டும் தந்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ முதல்ல உள்ள போ. என்னாச்சு நம்ம அப்பாவுக்கு? ஏன் இப்பெல்லாம் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. அக்கா போஸ்ட். யார் அது? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அப்பா, போஸ்ட் தான்ப்பா வாங்கிட்டு இருந்தேன். தேவையில்லாம வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. நான் இன்னும் என் பேர் சொல்லல. சொல்லு. சந்தோஷ். நல்லா இருக்கு. என் பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்ன? ஹாசினி. ஐயோ, கண்ட வருது. ஏய், யாரா? நீலகண்டா. ஐயோ, இந்த அங்கிளா? செத்தா இன்னைக்கு நம்ம வீட்டில். என்னப்பா கணேஷா, உன் பொண்ணு ஒரு பையன்கிட்ட ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கா. நான் பார்த்ததும் அந்த பையன் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் பின்னாடி ஒளியிறா. அப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. அந்த பையன் பேர் தான்ப்பா கேட்டான், நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. நான் என்னன்னே கேட்கல, நீயே அதுக்குள்ள ஏதோ சொல்லி சமாளிக்கிற. அப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்கியா? இந்த மாதிரி பேச சொல்லி அந்த பையன் உன்கிட்ட சொன்னானா? அப்பா, அவர் பேச்ச கேட்டுட்டு என்னையவே நீங்க சந்தேகப்படுறீங்கல்லப்பா. உன்னை நம்பிதான் நீ இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற. அப்பா, 12th நல்ல மார்க் வந்திருக்குப்பா. நான் வெளியே போய் படிக்கணும்ப்பா. வெளியெல்லாம் போய் படிக்க வேணாம், இங்கேயே படி. இதுல கூடவாப்பா? நான் படிக்கிறதுல உங்களுக்கு அதுல என்னப்பா பிரச்சனை இருக்க போகுது? நீ படிக்கிறது பிரச்சனை இல்லை, நீ படிக்கணும். என்ன படிக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். அக்கம் பக்கத்துல மரியாதையா இருந்த குடும்பம், மானத்தை வாங்கிறாத. ஆல்ரெடி நீ ரோட்ல நின்று ஒரு பையனோட பேசிட்டு இருந்ததா நீலகண்டே சொல்லி காரி துப்பிட்டு போயிட்டான். என்னையா புள்ளைய வளர்த்துருக்கிற, ரோட்ல நின்று எவன் கூடயே கூத்தடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு. 1000 பேர் 1000 சொல்லுவாங்கப்பா. உங்களுக்கு தெரியாதா என்ன பத்தி? நீ நடந்துக்கிறத தான் பார்த்து சொல்றாங்க. அன்னைக்கு அவரு சொன்னாருன்னு என்னை போட்டு அப்படி அடிச்சிங்களேப்பா. ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டீங்களா? அது எப்படிப்பா நீங்க கேட்பீங்க? ஏன்னா உங்களுக்கு என்னை விட அவர் சொல்றது தானே முக்கியம். ஆமா, எனக்கு அவன் சொல்றதா முக்கியம். நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா ஏன் அப்படி சொல்றாங்க? நீ என்ன வேணாலும் பண்ணுவ, பார்த்துட்டு வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிற. ஒழுங்கா இருக்க முடியும்னா இரு, இல்லைன்னா செத்துப்போ. எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். போறேன்ப்பா, போறேன். செத்து தானப்பா போனோம், அதானே உங்க ஆசை. போறேன். போ. இந்த நாடகத்தை நான் நிறைய டைம் பார்த்தாச்சு. மாடி, என்ன பண்ற? கீழே இறங்கு. ஏன்பா, அதுலயும் உங்களுக்கு ஏதாச்சும் கௌரவ பிரச்சனையாப்பா? அம்மாடி, அப்படி இல்லம்மா. அப்பாவால உன்னை விட்டு இருக்க முடியாது. ஏன்பா அழுகுற?
நீ அழாதப்பா. உன் கைக்குள்ள சின்ன குழந்தையா நான் இருக்கிறப்போ இந்த உலகம் எவ்வளோ அழகா தெரிஞ்சிச்சு தெரியுமா? நான் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம்ப்பா. நீங்க தானப்பா உங்க தோல்ல ஏத்தி வச்சு இந்த உலகத்தையே எனக்கு காட்டினீங்க. இந்த உலகம் இவ்வளோ அழகா இருக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன்ப்பா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை கடைசியில நீங்களே எனக்கு இருட்டுற மாதிரி மாத்திட்டீங்களேப்பா. நான் பேசலப்பா, ஏன்னா உங்களுக்கு நான் பேசினாதான் பிடிக்காதே. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன்ப்பா, இப்போ நீங்க தான் எனக்கு சூப்பர் ஹீரோ. நான் போறேன்ப்பா. நான் இருந்த உங்க கௌரவத்தை கெடுத்து உங்களுக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்க விரும்பல. நீங்க உங்க கௌரவத்து கூட சந்தோஷமா இருங்கப்பா. அநியாயமா அடுத்தவங்க பேச்ச கேட்டு என் பிள்ளைய கொன்னுட்டியே. அப்பா அப்பா ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ இவன் மறைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோடுதே. வெளியோரம் ஈரம் வந்து கொடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு.